வீரத்திற்கும் விவேகத்திற்கும் பெயர் பெற்ற சிவகங்கை சீமையில வீரம் என்பது எங்கும் கொட்டி கிடக்கின்ற விஷயம். இந்த மக்கள் என்றைக்குமே விசுவாசத்திற்கு பெயர் போனவர்கள். ஆனால் துரோகம் சில நேரங்களிலே தலைவிரித்தாடுகின்ற பொழுது துரோகத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்ற காலம் வந்துவிட்டது என்பதை உங்களுக்கு இந்த நேரத்திலே நினைவூட்டி செல்லத்தான் வந்திருக்கின்றேன். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று சொன்ன அம்மா அவர்கள் விட்டு சென்ற ஆட்சியை துரோகத்தால் நான், துரோகத்திற்காகவே நான் என்று, ஊழலால் நான், ஊழலுக்காகவே நான் என்று ஆட்சி செய்த பழனிசாமிக்கு எதிராக உருவான இயக்கம்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு கழக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நமது சின்னம்மா அவர்கள் பெங்களூர் சிறைக்கு சென்ற பிறகு பழனிசாமியை அம்மா அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அன்றைக்கு முதல்வராக தேர்ந்தெடுத்தார்கள். புரட்சி தலைவர் காட்டிய பாதையில், அம்மா அவர்கள் வகுத்து தந்த வழியில, அம்மா அவர்கள் உடல்நல குன்றிய காலத்திலும் உருவாக்கி தந்த ஆட்சியை பழனிசாமி தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக இந்த ஆட்சியை கொண்டு செல்வார் என்று நாமெல்லாம் நினைத்த பொழுது, நான் அப்படி இருக்க மாட்டேன், துரோகத்தால் நான், துரோகத்திற்காகவே நான் என்று நிரூபிக்கின்ற விதமாக ஊழலாட்சியை கொடுத்த பழனிசாமியை நாம் தட்டி கேட்டோம். அதனால் உருவான இயக்கம்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அதனால்தான் இந்த இயக்கம் அம்மாவின் கொள்கைகளை வருகின்ற நூற்றாண்டுக்கு கொண்டு செல்கின்ற பெரும் கடமையுடைய இந்த இயக்கம் அம்மாவின் உண்மையான ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கான சூழலை ஏற்ற இந்த இயக்கம் எத்தனையோ இடர்பாடுகளை எல்லாம் தாண்டி இன்றைக்கும் பீடு நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் கிளைகள் இல்லாத கிராமமே இல்லை என்கின்ற அளவிற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு ஆலமரம் போல் ஆணி வேர்களை விட்டு, விழுதுகளை விட்டு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பரவி வருகிறது.